ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பவுலில் 1 கப் முட்டைக்கோஸ், அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, மசாலாவுக்காக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, உங்களுக்கு தேவையான அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மீதி பேட்சும் போட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் சாஸ் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.